फ्रेंड्स நம்ம இன்னைக்கு வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி இந்த திலகம் ஷேப் மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம குட்டியா ஒரு திலகம் போட்டு அதை பேஸா வச்சு மீதி வந்து 3 லைன்ஸ் வந்து நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். நான் சும்மா ரஃபா வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு லைட் பிங்க் கலர் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து அதுக்கு என்ன கலர் வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ, அதாவது உங்களுக்கு சாரிக்கு மேட்சிங்கா என்ன கலர் வந்து செட் ஆகுதோ நீங்க அந்த கலர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு லைட் கலரோ இல்லை கொஞ்சம் டார்க் கலர், லைட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு கொடுத்துட்டு அதை விட கொஞ்சம் டார்க் கலரை வந்து செகண்ட் லேயருக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேடிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிட்ச் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி டுட்டோரியலில் போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் நம்ம எந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இந்த ஸ்டிட்சை வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2வது லைன், அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து 2வது லைன், அதுக்கப்புறம் 3வது லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் லைனுக்கு வந்துடணும். இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து அந்த ஃபுல் சர்க்கிளுக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் நான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதை வந்து டிவைட் பண்ணியிருக்கேன் 2ஆக. அது எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நம்ம இதிலேருந்து அதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அண்ட் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த சைடு ரைட் சைடு கீழே இருந்து மறுபடியும் மேலே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக அந்த இடம் வந்து சென்டர் வந்து கவர் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிசைன் வந்து அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்து சென்டரோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் மறுபடியும் நம்ம வந்து ரைட் சைடு பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டாப்புக்கு கொண்டு வந்து எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் போடும்போது 2வது ஒரு லேயர் கொடுக்கும்போது உங்களுக்கு அது கவர் ஆகிடும். இந்த இடத்துலையும் வந்து நான் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு சென்டரில் வந்து நான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த டார்க் பிங்க் ஷேடு ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ், அதுவும் ஸ்லாண்டிங்காக தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நடுவில், அதாவது உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து இந்த டார்க் பிங்க் கலர் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து புதுசாக வந்து வேறு எந்த ஸ்டிச்சஸுமே நம்ம யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு அந்த பிங்க்குக்கு என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணமோ அதே தான் இந்த டார்க் பிங்க்குக்கும். பட் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஷேப் மட்டும் மாற்றிக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோரோவர் நான் அந்த டார்க் பிங்க் ஷேடும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் இந்த டிசைனை வந்து நீங்கள் பீகாக்குக்குள்ள வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேச்சஸ் மாதிரி, அதாவது சாரீ ஃபுல்லாகவே அங்கங்கே வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஒரு கிராண்டான சாரீ வந்து நம்ம ஒரு ஃபேன்சி சாரீ இந்த மாதிரிலாம் நம்ம வெளியில் வாங்கினோம்னா ரேட் எப்படியும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ளெயினாக ஒரு கிளாத் வாங்கிட்டு, அதாவது சாரீ மெட்டீரியல் ப்ளெயின் மெட்டீரியல் வாங்கிட்டு நீங்கள் அதில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். நீங்களே வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் கட்டும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்.
இப்போ நம்ம வந்து சென்டருக்கு வந்துட்டோம். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, இதே மாதிரியே கண்டினியூஸாக போட்டு ஃபுல் கேப்பும் கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நடுவில் அந்த திலகம் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டோனை வந்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து என்ன கலர் ஸ்டோன் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வச்சு பார்த்தேன், அது டல்லாக தான் இருந்துச்சு, ஒன்றும் எடுத்து கொடுக்கவே இல்லை கலரை. ஏன்னா நம்ம ஃபுல்லாக பிங்க் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த கலரை வந்து எடுத்து காட்டவே இல்லை. அதனால் நான் வந்து ஒரு கோல்டன் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். நான் வந்து கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் இல்லாமல் டல் கோல்டு சுகர் பீட்ஸ் வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டல்லாக தான் இருக்குது, கரெக்டாக எடுத்து கொடுக்கவே இல்லை கலரு. ஸோ நம்ம வந்து ஒரு எல்லோ இந்த மாதிரி கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம், ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து அந்த ஸ்டோன் வந்து இன்னும் பிரைட்டாக தெரியும். உங்களுக்கு இந்த ஸ்டோனை சுற்றி இன்னும் ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு லைன், ஸ்டோன் செயின் ஒரு லைன், சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வேணும், அதை சுற்றி இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இதில் நம்ம இன்னும் வேறு ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான் இது. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு மயிலோட தோகை மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த எட்ஜஸ்லலாம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு பீட்ஸ் வச்சு விட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மயில் தோகை மாதிரியே தான் இருக்கும்.